Good morning students. Welcome to BioCareer. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 11th ஸ்டாண்டர்ட் பயாலஜி பயோபாட்னி யூனிட் 2 பிளான் கிங்டம் உடைய புக் இன்சைட் கொஸ்டின்ஸை நம்ம பார்க்க போகிறோமா. ஆல்ரெடி நம்ம சேனலில் 11th ஸ்டாண்டர்டுக்குரிய பயோபாட்னியில் ஃபஸ்ட் லெசனுக்குரிய வீடியோஸும் ஃபஸ்ட் லெசனுக்குரிய வீடியோஸ் அதே மாதிரி வந்து 11th ஸ்டாண்டர்ட் பயோ ஜுவாலஜியோட ஃபஸ்ட் லெசனுக்குரிய வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். நீட் ரிலேட்டட் வீடியோஸ் நிறையா நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்போ தான் டெய்லியும் சென்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருமா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் 11th ஸ்டாண்டர்ட் பயாலஜி பயோபாட்னி யூனிட் 2 பிளான் கிங்டம் உடைய புக் இன்சைட் கொஸ்டின்ஸ். புக் இன்சைட் ஒன் வேர்ட்ஸை நம்ம பார்க்க போகிறோமா. ஃபர்ஸ்ட் ஒன் வேர்ட், dash are non-flowering or non-seed producing plants. எதை non-flowering non-seed producing plants ன்னு சொல்லுவாங்க? ஆன்சர் கிரிப்டோகாமே. கிரிப்டோகாமைவை தான் ஒரு டேர்ம் பிளான்ஸில் யூஸ் பண்ணுற டேர்ம் பாட்னியில். அது என்னென்னா நான் ஃப்ளாரிங் நாட் சீட் ப்ரொடியூசிங் பிளான்ஸை வந்து கிரிப்டோகாமேன்றதை சொல்லுவாங்க. செகண்ட் ஒன் வேர்ட், டேஸ் ஆர் ஃப்ளாரிங் ஆர் சீட் ப்ரொடியூசிங் பிளான்ஸ். எதை ஃப்ளாரிங் ஆகும் சீட் ப்ரொடியூசிங் பிளான்ஸுன்றதை சொல்லுவாங்க ஃபினோரோகாமே. ஓகேவா, ஃபினோரோகாமே இது வந்து ஃப்ளாரிங் ஆர் சீட் ப்ரொடியூசிங் பிளான்ஸ். நான் ஃப்ளாரிங் நான் சீட் ப்ரொடியூசிங் பிளான்ஸ் வந்து கிரிப்டோகாமேன்றதை சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கிரிப்டோகாமே இன்க்ளூட்ஸ் டேஸ் அண்ட் டேஸ் அண்ட் டேஸ். கிரிப்டோகாமேயில் எது இதெல்லாமே இன்க்ளூட் ஆகும்? ஆல்கே, பிரையோஃபைட்டா, டெரிடோஃபைட்டா. இதெல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா நான் ஃப்ளாரிங் நான் சீட் ப்ரொடியூசிங் பிளான்ஸுன்றதை சொல்லுவாங்க. கிரிப்டோகாமேக்குள்ளே இதெல்லாமே இன்க்ளூட் ஆகும். ஆல்கே, பிரையோஃபைட்டா, டெரிடோஃபைட்டா. கிரிப்டோகாமே இன்க்ளூட்ஸ் ஆல்கே, பிரையோஃபைட்டா, டெரிடோஃபைட்டா. அதே மாதிரி ஃபோர்த் ஒன்னர் ஃபெனரோகாமே இன்க்ளூட் டேஸ் அண்ட் டேஸ். ஃபெனரோகாமேயில் என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகும்? ஜிம்னோஸ்பெர்மே, ஆன்ஜியோஸ்பெர்மே. ஜிம்னோஸ்பெர்மையும் ஆன்ஜியோஸ்பெர்மையும் ஃபெனரோகாமேக்குள்ளே இன்க்ளூட் ஆகும். இதெல்லாமே வந்து இதில் இன்க்ளூட் ஆகிறத ஒரு பிளான்ஸ் எல்லாமே சொல்கிறாங்க. ஃபிஃப்த் ஒன் வேர்ட், ஆல்டர்னேஷன் ஆஃப் ஆப்ளாய்ட் கேமட்டோஃபைட்டிக் ஃபேஸ் என் வித் டிப்ளாய்ட் ஸ்போரோஃபைட்டிக் ஃபேஸ் 2n during the life cycle is called as. ஆப்ளாய்ட் கேமட்டோஃபைட்டிக் ஃபேஸையும் டிப்ளாய்ட் ஸ்போரோஃபைட்டிக் ஃபேஸையும் ஆல்டர்னேட் பண்ணிக்கும். அந்த மாதிரி லைஃப் சைக்கிள் பேட்டர்னை என்ன சொல்லுவாங்க, எந்த டேர்மில் சொல்லுவாங்க? இஸ் கால்ட் த ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜென்ரேஷன். ஓகேவா, இதான் வந்து ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜென்ரேஷன் ஒரு டேர்மில் வந்து அவங்க சொல்லுவாங்க. ஓகே, நம்ம திரும்ப இந்த மாதிரி ரீகால் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 5 ஒன் வேர்ட்ஸாக. டேஸ் ஆர் நான் ஃப்ளாரிங் நான் சீட் ப்ரொடியூசிங் பிளான்ஸ். ஆன்சர் கிரிப்டோகாமே. டேஸ் ஆர் ஃப்ளாரிங் ஆர் சீட் ப்ரொடியூசிங் பிளான்ஸ். ஆன்சர் ஃபெனரோகாமே. கிரிப்டோகாமே இன்க்ளூட் டேஸ் அண்ட் டேஸ். ஆல்கே, பிரையோஃபைட்டா, டெரிடோஃபைட்டா. ஃபோர்த் ஒன் வேர்ட், ஃபெனரோகாமே இன்க்ளூட் டேஸ் அண்ட் டேஸ். ஜிம்னோஸ்பெர்மே, ஆன்ஜியோஸ்பெர்மே. Phanerogameae include dash and dash, gymnosperm, angiosperm. Fifth one word, alternation of haploid gametophytic phase N with diploid sporophytic phase during the life cycle is called alternation of generation. ஒரு டேர்மாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம படிக்கும்போதே நம்ம பார்க்கும்போது நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து ஒன் வேர்ட், தேர் ஆர் டேஸ் ஃபேஸஸ் இந்த ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜென்ரேஷன். ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜென்ரேஷனில் மொத்தம் எத்தனை ஃபேஸஸ்? 3 ஃபேஸஸ் இருக்கும். ஓகேவா, ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜென்ரேஷன் லைஃப் சைக்கிள் ஆஃப் பிளான்ஸோட அதில் வந்து 3 ஃபேஸஸ் மெயினாக இருக்கும். நெக்ஸ்ட்டு செவன்த் ஒன் வேர்ட், வாட் ஆர் த 3 ஃபேஸஸ் இந்த ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜென்ரேஷன். ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜென்ரேஷனை என்னென்ன 3 ஃபேஸஸ் இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா ஆப்லான்டிக் லைஃப் சைக்கிள், டிப்லான்டிக் லைஃப் சைக்கிள், ஆப்ளோ டிப்லான்டிக் லைஃப் சைக்கிள். இந்த 3 ஃபேஸுமே alternation of generationல include ஆகுது. What are the 3 phases in the alternation of generation கேட்டாங்கன்னா ஆப்லான்டிக் லைஃப் சைக்கிள், டிப்லான்டிக் லைஃப் சைக்கிள், ஆப்ளோ டிப்லான்டிக் லைஃப் சைக்கிள். அப்போ ஆப்லான்டிக்னாலே ஆப்லான்டிக் லைஃப் சைக்கிள் தான் ஆப்லான்டிக் ஃபேஸ் தான் டாமினண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி டிப்லான்டிக் லைஃப் சைக்கிளில் டிப்லான்டிக் ஃபேஸ் தான் டாமினண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ஆப்ளோ டிப்லான்டிக் ஃபேஸ்னால் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். அந்த மாதிரி சொல்கிறது ஆப்ளோ டிப்லான்டிக் லைஃப் சைக்கிள்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் வந்து பிரையோஃபைட்ஸ், டெரிடோஃபைட்ஸ் வந்து ஆப்ளோ டிப்லான்டிக் லைஃப் சைக்கிள் வந்து எக்ஸாம்பிளாக சொல்லுவாங்க. இதெல்லாமே வந்து அல்டர்னேஷன் ஆஃப் ஜென்ரேஷன். ஆப்லான்டிக்னா என் ஃபேஸ், டிப்லான்டிக்னா 2n ஃபேஸ். ஓகேவா, இந்த மாதிரி அல்டர்னேஷனாக மாறுன்றதை சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் எய்த் ஒன் வேர்ட், ஆப்லான்டிக் லைஃப் சைக்கிள் சீன் இன் டேஸ். ஆப்லான்டிக் லைஃப் சைக்கிள் எதில் நம்ம பார்க்கலாம்? ஒரு எக்ஸாம்பிளாக வால்வாக்ஸ் அண்ட் ஸ்பைரோகைரா. இதெல்லாமே ஆப்லான்டிக் லைஃப் சைக்கிளில் நம்ம பார்க்கலாம்ன்றதை சொல்கிறாங்க. ஆப்லான்டிக் லைஃப் சைக்கிள் சீன் இன் வால்வாக்ஸ் அண்ட் ஸ்பைரோகைரா. நெக்ஸ்ட் டிப்லான்டிக் லைஃப் சைக்கிள் சீன் இன் டேஸ்.
எதில் டிப்ளான்டிக் லைஃப் சைக்கிள் நம்ம பார்க்கலான்னு கேட்டிருக்காங்க. ஃபியூக்கஸ், ஜிம்னோஸ்பம்ஸ், ஆஞ்சியோஸ்பம்ஸ். ஆஞ்சியோஸ்பம்ஸும் ஜிம்னோஸ்பம்ஸ் எதை சொல்லுவாங்க? சீட் ப்ரொடியூசிங் பிளான்ட்ஸ்ன்றதை சொல்லுவாங்க. இப்போ டிப்ளான்டிக் லைஃப் சைக்கிள் சீனின் ஃபியூக்கஸ், ஜிம்னோஸ்பம்ஸ், ஆஞ்சியோஸ்பம்ஸ் இந்த மூணுலேயும் டிப்ளான்டிக் லைஃப் சைக்கிள் வந்து நடக்குன்றதை சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் 10th ஒன்வர்ட் ஆப்லான்டிக் லைஃப் சைக்கிள் சீனின் டேஸ் அண்ட் டேஸ். ஆப்லான்டிக் லைஃப் சைக்கிள் எதில் நடக்கும், எதில் நம்ம பார்க்கலாம்? ஒரு எக்ஸாம்பிள் பிரையோஃபைட்ஸும் டெரிடோஃபைட்ஸும் சொல்கிறாங்க. இது நான் சீட் ப்ரொடியூசிங் பிளான்ட்ஸ். ஆப்லோ டிப்ளான்டிக் லைஃப் சைக்கிள் சீனின் பிரையோஃபைட்ஸ் அண்ட் டெரிடோஃபைட்ஸ். இது வந்து நான் சீட் ப்ரொடியூசிங் பிளான்ட்ஸுன்றதை சொல்கிறாங்க. திரும்ப நம்ம ரீகால் பண்ணலாம் இந்த நெக்ஸ்ட்டு 10. There are dash phases in the alternation of generation. Alternation of generation மொத்தம் எத்தனை phases? 3 phases இருக்கு. Next 7th one, what are the 3 phases in the alternation of generation? Aplontic life cycle, diplontic life cycle, aplodiplantic life cycle. Next 8th one, aplontic life cycle seen in dash. Aplontic life cycle எதில் நம்ம பார்க்கலாம்? Volvox and Spirogyra. நெக்ஸ்ட்டு டிப்ளான்டிக் லைஃப் சைக்கிள் சீனின் ஃபியூக்கஸ், ஜிம்னோஸ்பம்ஸ், ஆஞ்சியோஸ்பம்ஸ். இது மூணுமே என்ன சொல்கிறாங்கன்னா சீட் ப்ரொடியூசிங் பிளான்ட்ஸ். டிப்ளான்டிக் லைஃப் சைக்கிள் சீனின் ஃபியூக்கஸ், ஜிம்னோஸ்பம்ஸ், ஆஞ்சியோஸ்பம்ஸ். 10th ஒன் ஆப்லோ டிப்ளான்டிக் லைஃப் சைக்கிள் சீனின் பிரையோஃபைட்ஸ் அண்ட் டெரிடோஃபைட்ஸ். இந்த ரெண்டுலேயுமே நம்ம பார்க்கலான்றதை சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 11th ஒன் நம்ம ரீகால் பண்ணலாம். இன் பிரையோஃபைட்ஸ் டேஸ் இஸ் டோட்டலி ஆர் பார்ஷியலி டிபெண்ட் ஆன் கேமட்டோஃபைட்ஸ். பிரையோஃபைட்ஸில் எது டோட்டலாக இல்லை பார்ஷியலாக கேமட்டோஃபைட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கும்? ஸ்போரோஃபைட். இன் பிரையோஃபைட்ஸில் ஸ்போரோஃபைட்டு தான் என்ன பண்ணுவோம்? கேமட்டோஃபைட்டை பார்ஷியலாகவும் டோட்டலியாக டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஓகேவா? இன் பிரையோஃபைட்ஸ் இது வந்து எங்கள் ஆப்லோடிப்ளான்டிக் லைஃப் சைக்கிள் ஸ்டேஜஸில் சொல்கிறாங்க இன் பிரையோஃபைட்டில். நெக்ஸ்ட் 11th ஒன்வர்ட் இன் டேஸ் பிளான்ஸ் கேமட்டோஃபைட் இஸ் பார்ஷியலி டிபெண்ட் ஆன் ஸ்போரோஃபைட். எந்த பிளான்ஸில் கேமட்டோஃபைட் ஸ்போரோஃபைட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கும்? டெரிடோஃபைட் பிளான்ஸில் தான் கேமட்டோஃபைட் வந்து ஸ்போரோஃபைட்டை வந்து பார்ஷியலாக டிபெண்ட் பண்ணி இருக்குன்றதை சொல்கிறாங்க. டெரிடோஃபைட்ஸ் தான் இந்த டெரிடோஃபைட்ஸ் பிளான்ஸ் தான் என்ன சொல்கிறாங்க? ஸ்போரோஃபைட்டை பார்ஷியலாக கேமட்டோஃபைட் டிபெண்ட் பண்ணி இருக்குன்றதை சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் 12th ஒன் ஆல்கே க்ரோ இன் சால்ட் பேன் டேஸ். ஆல்கே வந்து சால்ட் பேனில் வளர்கிற ஆல்கேவை என்ன சொல்லுவாங்க? ஆல்கே உப்பு தளத்தில் வளர்கிற ஆல்கேவை ஆலோஃபைட்டிக் ஆல்கேன்றதை சொல்லுவாங்க. ஆல்கே க்ரோ இன் சால்ட் பேன் டேஸ் ஆலோஃபைட்டிக் ஆல்கே. 13th ஒன்வர்ட் டேஸ் க்ரோ இன் சால்ட் பேன். எந்த ஆல்கே சால்ட் பிளானில் வளரும்? டுனாலிலா சலைனா அந்த ஆல்கே தான் சால்ட் பேனில் வளரும். உங்களுக்கு இங்கே ஆன்சர் இருக்குது சலைனானாலே மெயினாக வந்து உப்பு அந்த மாதிரி தான். ஓகேவா? டுனாலிலா சலைனா அதுதான் இந்த ஆல்கே தான் என்ன சொல்லுவாங்க? சால்ட் பேனில் வளர்கிற தன்மை உடையது. 14th ஒன்வர்ட் ஆல்கே க்ரோயிங் இன் ஸ்னோ ஆர் கால் டேஸ். ஆல்கே ஸ்னோ ரீஜனில் வளர்கிற ஆல்கேவை என்ன சொல்கிறாங்க? க்ரையோஃபைட்டிக் ஆல்கே. ஆல்கே வந்து ஸ்னோ ரீஜனில் வளர்கிற ஆல்கேவை க்ரையோஃபைட்டிக் ஆல்கேன்றதை சொல்கிறாங்க. இது 14th ஒன்வர்ட். நெக்ஸ்ட் 15th ஒன்வர்ட் கிராஸ் க்ரோ இன் ஸ்னோ கவர்ட் மவுண்டைன் அண்ட் இம்பார்ட் ரெட் கலர் டு த ஸ்னோ. ஓகேவா? ஸ்னோ கவர்ட் மவுண்டைன்ஸில் ஒரு ஆல்கே வளருது. அது என்ன பண்ணால் ஸ்னோவை வந்து ரெட் கலராக மாற்றிடுது. ரெட் கலராகவே தெரியும். அது எந்த ஆல்கேன்றதை கேட்டிருக்காங்க. ஆன்சர் கால்மிடோமோனாஸ் நிவாலிஸ். இந்த ஆல்கே தான் என்னென்னா ஸ்னோ கவர்ட் மவுண்டைனில் க்ரோ பண்ணி ரெட் கலரை வந்து கொடுக்கும். இதுதான் கால்மிடோமோனாஸ் நிவாலிஸா. ஓகேவா? இதுதான் வந்து 15th ஒன்று. நெக்ஸ்ட் நம்ம ரீகால் பண்ணலாம் 10th ரீகால் பண்ணலாம். இன் பிரையோஃபைட்ஸ் டேஸ் இஸ் டோட்டலி பார்ஷியலி டிபெண்ட் ஆன் கேமட்டோஃபைட்ஸ். பிரையோஃபைட்ஸ் வந்து எது பிரையோஃபைட்டிக் பிளான்ஸில் கேமட்டோஃபைட்டை வந்து எது பார்ஷியலாக டோட்டலி டிபெண்ட் பண்ணியிருக்கும்? ஸ்போரோஃபைட்டா. 11th ஒன் இன் டேஸ் பிளான்ஸ் கேமட்டோஃபைட் இஸ் பார்ஷியலி டிபெண்ட் ஆன் ஸ்போரோஃபைட். ஆன்சர் டெரிடோஃபைட்டிக் பிளான்ஸ். டெரிடோஃபைட் பிளான்ஸில் கேமட்டோஃபைட் வந்து ஸ்போரோஃபைட்டை பார்ஷியலாக டிபெண்ட் பண்ணி இருக்கும். 12th ஒன்வர்ட் ஆல்கே க்ரோ இன் சால்ட் பேன். ஆல்கே சால்ட் பேனில் வளர்கிற ஆல்கேவை என்ன சொல்லுவாங்க? ஆலோஃபைட்டிக் ஆல்கே. 13th ஒன்வர்ட் டேஸ் க்ரோ இன் சால்ட் பேன். ஆன்சர் டுனாலிலா சலைனா அந்த ஆல்கே தான் சால்ட் பேனில் வளரும். நெக்ஸ்ட்டு ஆல்கே க்ரோயிங் இன் ஸ்னோவில் வளர்கிற ஆல்கேவை என்ன சொல்லுவாங்க? க்ரையோஃபைட்டிக் ஆல்கேன்றதை மென்ஷன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் 15th ஒன்வர்ட் டேஸ் க்ரோ இன் ஸ்னோ கவர்ட் மவுண்டைன் அண்ட் இம்பார்ட் ரெட் கலர் டு த ஸ்னோ.
ஸ்னோ கவர் மவுண்டெயினில் வளருது, அது ரெட் கலருக்கு கொடுக்குது. அது எந்த மாதிரி ஆல்கே? எந்த ஆல்கே? கால்விடோமோனாஸ் நிவாலிஸ். இந்த ஆல்கே தான் ஸ்னோ கவர் மவுண்டெயினில் வளர்ந்து மவுண்டெயின்ஸுக்கு ரெட் கலரை கொடுக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம பார்த்தது 15 ஒன் வேர்ட் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட்டு 15 ஒன் வேர்ட் பார்க்கலாம். இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுங்க. அப்போ தான் டெய்லியும் சென்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.